மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, எதிலும் தெளிவாக முடிவெடுக்கும் ஆற்றல் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உண்டு. ஆணி நன்மையான மாதம். தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில் சனி ராகுவும் சஞ்சரித்தாலும் ஞானக்காரனின் பார்வை அங்கு உண்டாவதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகக்கூடிய மாதமாக, சங்கடங்கள் விலகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய தொழில், புதிய வேலை, மீண்டும் புது தொடக்கத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் கூடுதல் அக்கறை உண்டாகும். சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும். வெளிநாட்டில் முயற்சிகள் சாதகமாகும். ஆத்மகாரன் சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடத்திலும் ஒரு நன்மை உண்டாவது போல் உங்கள் நிலையில் இக்காலத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். சிலர் அவமானத்தை சந்திக்க நேரிடும். வாகனத்தை இயக்கும் போதும் மெஷின் ஷாப்ஸில் இருக்கிறவங்களும் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் 29, 30, ஜூலை 1, 8, 10. வராகியை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். வீரபத்திரரை மனதார வழிபாடுகளை செய்யுங்கள். ஓம் வீரபத்திரரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள். நல்லது நடக்கும். வாழ்க.